நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. இந்த ஜஸ்டிஸ் ஃபார் சோலை ராணி, ஜஸ்டிஸ் ஃபார் சோலை ராணின்னு சொல்லி நெறைய இந்த ரீல்ஸ்ல பார்த்துருக்கலாம், யூடியூப்ல நெறைய பார்த்துருக்கலாம். ஆனா பார்த்தீங்கன்னா, நெறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பார்த்தீங்கன்னா, இதை பத்தி பேசவே இல்ல. அது ஏன்னு தெரியல. எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயுமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணல. நானே இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நெறைய ஆர்டிக்கிள்ல பார்த்தேன். அப்புறம் லோக்கல் மீடியால பார்த்தேன். அப்புறம் அங்கிருந்து போராட்டம் செய்யற பசங்க போடுற வீடியோல இருந்து தான் சரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நானும் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். யார் இந்த சோலை ராணி, என்னதான் ஆச்சு சிவகாசியில, எதுக்கு இந்த போராட்டம் பண்றாங்க, ஏன் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு உங்களுக்கு நான் சொல்றேன். இதுல நிறைய அப்ஜெக்ஷனும் வரலாம். அப்படி வந்தா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது இல்லாம சிவகாசில இருந்து யாரா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ அங்க எந்த நிலைமை இருக்குன்னு சொல்லி மறக்காம கீழே நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இங்க பாக்குற மக்களும் தெரிஞ்சுக்குப்பாங்க, நானும் அதை பத்தி தெரிஞ்சுப்பேன். இந்த வீடியோல என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் படிச்ச வரைக்கும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த சோலை ராணிங்கிறவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா சிவகாசியில ஆசாரி காலனி அப்படின்னு சொல்லி ஒரு காலனியில தான் இருக்காங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் தான். அவங்க அப்பா 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நோய்பாடு காரணமா அவர் இறந்துட்டாங்க. அவங்க அம்மா தான் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல கிளீனிங் ஒர்க் செஞ்சு இவங்களை படிக்க வச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க படிச்ச காலேஜும் பாத்தீங்கன்னா அதே சிவகாசியில ஐஆர் நாடா ஜானகி அம்மாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து இவங்க படிக்கிறாங்க. செகண்ட் இயர் பிசிஏ படிச்சுட்டு இருந்திருக்காங்க. சோலை ராணிங்கிற பொண்ணு பாத்தீங்கன்னா செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அங்க ஒரு சீனியரை பாத்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சீனியர் பையன் வந்து பாஸ்ட் அவுட். அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்த போது வெளியே, அதாவது காலேஜ் கேம்பஸுக்கு வெளியே ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோ இப்ப பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆகி இப்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த பையனுக்கு இப்ப இடையில பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்த நாளன்னைக்கு பர்த்டே வந்திருக்கு. அதனால இவங்க பிரைவேட் இன்ஸ்டா அக்கௌண்ட்ல இந்த ஸ்டோரியை போஸ்ட் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி ஸ்டோரி போட்டிருக்காங்க. அதை பார்த்து இவங்க கூட இருக்கிற ஒரு புள்ள, இவங்க கிளாஸ் படிக்கிற ஒரு புள்ள என்ன பண்ணியிருக்குன்னா அந்த ஸ்டோரியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த ஏஎன்ஜேஎஸ்சி காலேஜில் பிரின்சிபலுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஒரு பனிமாறன்ங்கிற ஒரு பியூன்ட்ட இந்த போட்டோவை காமிச்சிருக்காங்க. அவரு எடுத்துட்டு போய் பிரின்சிபல் ரூம்ல போய் காமிச்சிருக்காரு. பிரின்சிபல் இதை பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டு அவர் இந்த இந்த புள்ளைய கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சிருக்கும் போது அவங்களும் சொல்லியிருக்காங்க இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் கேட்காம அவங்கள பார்த்தீங்கன்னா விசாரணை அப்படின்னு சொல்லி டெய்லியும் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரூமுக்கு வர வைக்கிறது, அந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா வெளியே நிற்க வைக்கிறது. அப்புறம் கொஞ்சம் ஒரு நாள் கழிச்சு அவங்க அம்மாவையும் சேர்ந்து கூப்பிட்டு வந்து அவங்க அம்மா முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொச்சையான வார்த்தையில பேசினது, அந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா மன உடைச்சலுக்கு ஆளாக்கி இருக்காங்க. அன்னைக்கு நடந்து அன்னைக்கு நாள் நைட்டு ஒரு 8ல இருந்து ஒரு 8:15 மணி அந்த டைம்ல அவங்க அம்மா பாத்தீங்கன்னா பிரைவேட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளீனிங் ஒர்க்குக்கு போயிடுறாங்க. இந்த பொண்ணு அந்த இன்ஸ்டால அந்த லவ் பண்ண பையனுக்கு ஒரு சேட் மாதிரி அனுப்பிச்சு எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, எனக்கு ரொம்ப மனம் உடைச்சலா இருக்கு, நான் உன்னை விட்டுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேட் எல்லாம் அனுப்பிச்சிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா நைட் ஒரு 8-8:15 அந்த மணிக்கு தூக்கு போட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க வீட்டுல. அப்புறம் அவங்க அம்மா எல்லாம் பார்த்துட்டு அந்த பாடியும் கூட பார்க்க இங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அனுமதிக்கல. அங்கே ஹெச்ஓடிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க, பிரின்சிபல்கிட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பர்மிஷன் கேட்டிருக்காங்க. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களை விடாம இவங்க பார்த்தீங்கன்னா காலேஜுக்குள்ளே வச்சிருந்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வெளியே இருந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்திய மாணவர் சங்கமும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வெளியே ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா காலேஜ் வந்து ஒரு கோயட் காலேஜ், அங்க பாய்ஸும் கேர்ள்ஸும் பேசிக்க கூடாது, பிளாக் சட்டை போடக்கூடாது, அங்க இருக்கிற பிரின்சிபலே பாத்தீங்கன்னா ஜாதி ரீதியான ஜாதியை பத்தி கேட்கறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலேஜுக்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. போராடுறவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க. இந்த போராட்டம் பண்றவங்க உள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ரொட்டஸ்டுக்கு வந்து கலந்துக்கணும் அப்படின்னா உள்ள இருக்கிறவங்க அனுமதிக்கல. இப்போ இடையில பாத்தீங்கன்னா நேத்து என்ன ஒரு நியூஸ்னா இந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாம் வாபஸ் வாங்க வச்சுட்டு போலீஸ் அங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமைக்குள்ள இதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்றோம், இதுல என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்றோம் அப்படின்னு சொல்லி இங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வாபஸ் வாங்கி இன்னும் வெள்ளிக்கிழமை தான் தெரியும் அங்க என்ன நடந்திருக்கு என்ன ஏதுன்னு. அதே போலீஸ் பாத்தீங்கன்னா அங்க வேலை செய்யற அந்த மணிமாறன் மீதும் அங்க பிரின்சிபல் மீதும் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த எஃப்ஐஆர் பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க, ஆனாலும் என்ன காரணம் அப்படின்னு எங்களுக்கு தெரியல, ஒருவேளை அதுலயும் பாத்தீங்கன்னா என்ன வேணா பண்ணலாம், அதனால எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அவங்க ஒரு 3 நாளா பகலமா பாத்தீங்கன்னா போராடிட்டு தான் இருந்திருக்காங்க. நேத்து முடியும் இந்த ப்ரொட்டஸ்ட் பாத்தீங்கன்னா தொடர்ந்துட்டு இருந்திருக்கு. அதாவது சாட்டர்டே ஃப்ரைடே முடியும் பாத்தீங்கன்னா தொடர்ந்துட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு அது கிடையாது, காலேஜுக்கு பாத்தீங்கன்னா லீவ் விட்டுருக்காங்க. இது கீழே நிறைய பேர் என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா அந்த புள்ள பண்ணது பாத்தீங்கன்னா லவ் பண்ணது எதுக்கு அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் என்ன சொல்றேன்னா அவங்க என்னமோ லவ் பண்றாங்க, இப்ப காலேஜ்னு ஒரு குவைட் காலேஜ்னா இப்ப என்ன, ரெண்டு பசங்க ஒரு புள்ளையும் ஒரு பையனும் பேசிக்கிட்டா வந்து தப்புன்னு கிடையாது.
அது பேசிக்கும் போது தான் தெரியும் ஒரு பிள்ளையோட பிரச்சனை என்ன அப்படின்னு ஒரு பையனுக்கு தெரியும், ஒரு பையனோட பிரச்சனை என்னன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி 2 பேரும் பேசிக்கும் போது சொசைட்டிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வரும். அப்படி இல்லைன்னா இப்பயே உங்களுக்கு நிறைய பேர் தெரியும், நிறைய பாலியல் தொல்லை நடக்குது, ஆண்களுக்கும் நடக்குது, பெண்களுக்கும் நடக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வர்றதுக்கு முதல் ரீசனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பேர்த்தோட பிரச்சனையும் 2 பேத்துக்கு தெரியாதனால தான் நான் நினைக்கிறேன். ஒரு காலேஜ்ன்னு இருந்தா இந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸும் கொண்டு வரலாம். அது கோயட் காலேஜ்ல எதுக்கு இந்த மாதிரி கொண்டு வரணும், அப்ப எதுக்கு இந்த கோயட் காலேஜ் நடத்தணும் அப்படிங்கறத என் கேள்வி. இந்த ஜாதி ரீதியா பேசுறது, இப்போ காலேஜ்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டா நிறைய ஊர்ல இருந்து வருவாங்க, வெளி மாநிலங்கள்ல இருந்து வருவாங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான். எங்க கிட்ட எல்லாம் ஜாதி இருக்கான்னு கேட்டா லிட்டரலா கிடையாது. அங்க காலேஜ்ல இந்த ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிபிகேட்னு கேட்கும் போதுதான் ஸோ இதுதான் நம்ம ஜாதியா அப்படின்னே தெரியுது. நாங்க என்னமோ அந்த மாதிரி தான் இருக்கோம். இனிமே அங்க படிச்சுட்டு ஒரு ஜாதியை பத்தி பேசுறான்னா அவன் எந்த ஒரு நிலைமையில அவங்க இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இவங்கெல்லாம் ஏன் படிச்சுட்டு பிரின்சிபல் ஆகுறாங்க? ஸோ இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் இப்போ நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாமக்கல்ல பார்த்துருப்பீங்க. எக்ஸல்ங்கிற ஒரு காலேஜ்ல ஒரு ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஹாஸ்டல் சாப்பாடை சாப்பிட்டு மயக்கம், வாந்தி, வயித்தால போறது இந்த மாதிரி ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில குடிக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லா இந்த தவளையெல்லாம் செத்து மிதக்குது. இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு டைம் இருக்காது. இது அவங்க ஒரு பர்சனலா அவங்க ஒரு இன்ஸ்டா ரீல அதாவது வெளியெடுத்து ஒரு போட்டோவை போட்டு எதுக்கு அந்த பிள்ளைய பத்தின இவ்வளோ இது பண்ணி அந்த பிள்ளையோருக்கு ஒரு மன உடைச்சல் கொடுத்து அந்த பிள்ளை இந்த அளவுக்கு சூசைட் பண்ற அளவுக்கு தூண்டணும் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த இது பண்றதுக்கு பதிலா இங்க ஹாஸ்டல்ல என்ன நடக்குது, இந்த சாப்பாடு சரியா, இல்ல அங்க இருக்கிற தண்ணி கரெக்டா இருக்கா, அப்படி பாக்குறதுக்கு ஏன் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏன் டைம் இருக்கிறது இல்லைன்னு தெரியல. ஃபீஸ் கரெக்டாக வருதா, எக்ஸாம் ஃபீஸ் கரெக்டாக வருதா, ஒரு நாள் தள்ளி போனால் பெனால்ட்டியோட போடுறீங்க, இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு தெரியுது. ஏன் இதையும் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு தான் எனக்கு தெரியல. இது எல்லாம் தான் பற்றி அங்கே நடந்துட்டு இருக்கு. இதில் என்ன இன்னொரு பெரிய பிரச்சனைனா எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் நான் போய் தேடிட்டேன். அதுவும் போட்டிருக்காங்க ஒரு அரைகுறையாக போடுறது, ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான் வருது. இதை பற்றி டீட்டெயிலாக எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மீடியா யாரும் பேச கிடையாது. இன்ஸ்டாவில் நிறைய இன்ஃப்ளூயன்சர் பேசுகிறாங்க, யூடியூப்ல பேசுகிறாங்க. ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பேச மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஒரு சாதாரண ஒரு பெண் குயின் அது மவுண்டன் பார்க்க போறதோ இல்ல அது எங்கேயோ போதோ அதை நம்ம ட்ரெண்ட் பண்றோம். இது யாருக்குமே வெளியே தெரிய மாட்டேங்குது. இது இந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு நடக்கிறதுங்கிறது யாருக்குமே வெளியே தெரியல. அப்புறம் இந்த சூசைட்டுங்கிறது நான் இது இந்த இந்த விஷயத்த நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசி வந்திருப்பேன். சூசைட்டுங்கிறது எதுக்குமே ஒரு தீர்வு இல்லை. நீங்க சூசைட் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட், அந்த பிள்ளைக்காக தான் அவங்க வேலைக்கு போறாங்க. இப்ப அந்த பிள்ளையே இல்லைன்னா அந்த அம்மாவோட மனநிலை எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சூசைட்டுங்கிறது ஒரு எந்த இதுக்குமே ஒரு சொல்யூஷன் கிடையாது. என்னதான் ஆனாலும் சரி, இப்போ நீங்க காலேஜில் பிரச்சனையா, இல்லை சொசைட்டிக்குள்ள ஏதாவது பிரச்சனையா, வீட்டில் பிரச்சனையா, எதிர்த்து ஃபேஸ் பண்ணி வரலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன பண்ணிடுவாங்க கடைசியில் போனால் என்ன, லிட்டரலாக போனால் என்ன என்ன ஆகும்? ஒன்றும் ஆக போறதில்லை. எதிர்த்து நின்று ஃபேஸ் பண்ணணும். இந்த சூசைட்டுங்கிறது யாருமே அட்டன் பண்ணவே கூடாது. சூசைட்டுங்கிறது ஒரு தப்பான ஒரு முடிவு. நீங்கள் சூசைட் பண்ணி தான் நான் நல்லவன் அப்படின்னு நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க தப்பே பண்ணனாலும் நான் போன வீடியோல அதான் சொன்னேன். தப்பே பண்ணனாலும் அதுக்குரிய தண்டனையை நீங்க அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு புது மனுஷனா இந்த உலகத்துல நீங்க வாழலாம். இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நடக்கக்கூடாது. அது ஒரு கேர்ளா இருந்தாலும் சரி, பாயா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நடக்கக்கூடாது. அதுக்கான கரெக்டான ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல ஏதாச்சும் இந்த கேஸ்ல இருந்து ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்குறேன். பாய்.